வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த ஆவணி மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆகப்பட்டவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல வக்ரத்தன்மை பெற்று இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அதிருப்தி அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். வருமானம்லாம் வந்துட்டு தான் இருக்கும், நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏனோ இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ஆவணி மாதத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலை தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப லெதாஜிக்கா இருக்கிறீங்க. எனக்கு எந்த வேலைக்கு போனாலும் கிடைச்சிடும், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. இதனால நிறைய வாய்ப்புகள் தவறவிடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஆவணி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் மீடியால இருக்கிறீங்க, இல்ல ஒரு சினி துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த டைம் சரியில்லை, நான் இந்த நேரம் இந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியாக நீங்களே அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னைக்கு பார்த்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்களே உங்களுடைய டயத்தை நீங்க தீர்மானிக்க கூடாது. அப்படி தீர்மானிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர்களிடம் உங்களுக்கு என்ன டைம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்ல நான் இந்த டயத்துல இந்த வாய்ப்பு வந்திருக்கு, அதை நான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல நல்ல வாய்ப்புகள் வரும். வெளிநாடு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும், வெளிநாட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். பிசினஸ் சம்பந்தமாக நீங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு டைம் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அங்க இருந்து பலவிதமான ஆர்டர்ஸையும் நீங்க டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பிசினஸ்ன்றது அப்படி ஒரு நல்ல ஒரு நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுல பிசினஸ் ஆர்டர்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த மாதத்துல மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ரிஜெக்ட் பண்றது, இதெல்லாம் நான் முதல்லயே சொல்லிட்டேன். இந்த பதிவுல முதல்லயே சொல்லியிருக்கிறேன். தேவையில்லாம நீங்க ரிஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இழப்புகள்ன்றது அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த ராகு பகவான் உங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து செயல்பட போறார். உங்களுடைய முயற்சிகள்ல சில தடைகளை கொடுக்கறதுக்கு, உங்களை சோம்பேறித்தனமா ஆக்குறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய
இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய 9ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்தாலும் அதை கிடைக்க விடாமல் தடுத்துட்டு இருக்குது அந்த கேது பகவான். அதனால அதை தடுக்கிறதுக்கு முக்கிய ஒரு காரணமே இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாமே நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேர்லெஸ்ஸான சில விஷயங்கள் உங்களை பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேண்டா வெறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க உத்தியோகர் எல்லாருமே இந்த ஆவணி மாதத்துல ரொம்ப சுறுசுறுப்போட எனக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் நல்லா முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய டெசிக்னேஷன், ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல இருக்கிறீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சின்றது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய ஹெட் ஆபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் பிரான்ச் லெவல்லயே வேலை பார்த்துட்டு இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ ஹெட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல நீங்க மாற்றம் பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க மாற்றங்களாக தான் இருக்கும். ஆனா அதை விருப்பப்பட மாட்டீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ். அதனால இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையில இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுடைய தசா புத்திகள் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுப்பீங்க. அதாவது இந்த வளர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். மேடம் என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா எனக்கு நடந்துட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி பலன்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்களே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு தசாபுத்தி மோசமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்களே செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனக்கு இந்த வேலை வாய்ப்பு வேண்டாம், எனக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியாக உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை நீங்க எப்போ ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாதத்துல ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சதே, நம்ம தவற விட்டோமே. உங்களுடைய நண்பர்கள் அதை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய பிரதிபலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு தசாபுத்திகள் கொஞ்சம் மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மருத்துவ ஆலோசனை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவையாக இருக்கு. ஏன்னா மென்டலி நீங்க குவாலிஃபையா இல்ல. இந்த குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு இதே பாத்தீங்கன்னா ஃபிட்னஸே பாத்தீங்கன்னா மென்டலி ஃபிட்டா இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்க எப்போதுமே மென்டலி ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. உடல் ரீதியாக நீங்க ஃபிட்டாக இருந்தா கூட மன ரீதியான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. அதனால கண்டிப்பான ஒரு கவுன்சிலிங்ன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. அதனால இந்த ஆவணி மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம்ன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நான் மேல சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.